இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ ஹவ் ஐ இன்வெஸ்டட் மை இன்கம் இன் சேவிங்ஸ் அப்படின்னு தான் நான் இன்னைக்கு ஃபுல்லாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ ஹவ் ஐ இன்வெஸ்டட் மை இன்கம் இன் டிஃபரெண்ட் சேவிங்ஸ் ஸ்கீம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்குறது நான் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுறேன். ஸோ எவ்ரி மந்த் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி மந்த் வந்து ₹3000 வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். in 3 different mutual funds on our goals. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷார்ட் டேர்மாக இருக்கலாம், இல்லை லாங் டேர்மாக இருக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீடியம் டேர்ம் கோல்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்றதுல நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் வந்து ஹோல்டிங் பீரியட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மினிமம் ஹோல்டிங் பீரியட் வந்து நமக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 year. 2 வந்து நீங்கள் n நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபார் என்னோட இன்வெஸ்டட் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 93,000 வித் ப்ராஃபிட்டோட இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,16,000 இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ஷிட் ஸ்கீம் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எவ்ரி மந்த் வந்து ஸோ 5,000 நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ கோல்ட் சிப் ஸ்கீம் எந்த இதில் பண்ணுறேன் அப்படின்னா நான் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லலிதாவில் கோல்ட் சேவிங் ஸ்கீம் போட்டுட்ருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ஆஃப் 11 month ஸ்கீம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 11 மாதம் வந்து நம்ம கட்டுறது. சோஃபார் வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 மாதம் வந்து பே பண்ணியிருக்கேன். 7 months பெய்டு. ஸோ நான் பே பண்ணுற எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்குமுலேட் இன் கோல்டு வெயிட். ஸோ நியர்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு 4 grams கிட்ட இருக்குது. ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட இன்வெஸ்டிங் இன் தீபாவளி ஜிட் ஃபண்ட்ஸ். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ₹5,000 வந்து எவ்ரி மந்த் வந்து பே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எவ்ரி மந்த் பேயிங் ₹5,000. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ஆஃப் வந்து உங்களுக்கு 12 months டென்யூர் இருக்கும். ஸோ 12 monthஸில் நீங்கள் கட்டியிருக்க அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60,000 கட்டியிருப்போம். நம்மளுக்கு அலாங் வித் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நம்மளுக்கு கொடுக்குறது வந்து 70,000 நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் வரும். ஸோ ஃபோர்த் நான் எதில் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா ஸோ களஞ்சியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதாவது களஞ்சியம்னா என்ன அப்படின்னா அந்த மகளிர் குழு அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுதான் வந்து களஞ்சியம் சொல்கிறது. ஸோ
இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி வந்து 500 rupees வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சோஃபார் வந்து எனக்கு எவ்வளோ சேர்ந்துருக்கு அப்படின்னா ஒரு 14,000 வந்து நான் சேவ் பண்ணியிருக்கேன் 2 இயர்ஸில். ஸோ எவ்ரி மார்ச்சில் வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது இருந்து. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து கூட நம்ம லோன் கூட வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ணியிருக்க அமௌண்ட் வச்சு உங்களுக்கு வந்து லோன் வந்து சாங்ஷன் பண்ணுவாங்க. இது வந்து 50,000 இருக்கலாம், 60,000, 1 lakh கூட இருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஸோ 5th வந்து பார்த்தீங்க அப்படின்னா LIC டேர்ம் இன்சூரன்ஸ். ஸோ இந்த LIC டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து குவார்ட்டர்லியே தான் பே பண்ணுவோம். குவார்ட்டர்லியே ஒரு ருபீஸ் வந்து 12,000 நாங்கள் பே பண்ணுவோம். வித் ஜிஎஸ்டியோட நமக்கு வந்து கூட தான் வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி வந்து நம்ம அப்ராக்ஸாக வந்து ஒரு 50,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் 10 years நம்ம பே பண்ணணும். 10 years பே பண்ணீங்க அப்படின்னா அப்ராக்ஸ் நீங்கள் ஒரு 5 lakhs வந்து பே பண்ணியிருப்பீங்க. இந்த 5 lakhsக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம பே பண்ண அமௌண்ட்டு. பட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் வந்து அஷ்யூர்ட் ஆன் வந்து 13th year பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 lakhs வரும். ஸோ இன் கேஸ் ஆஃப் நமக்கு வந்து ஏதாவது சுச்சுவேஷன் அப்போ ஸோ இன் கேஸ் ஆஃப் சுச்சுவேஷனில் நமக்கு வந்து 20 lakhs வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து உங்களுக்கு ருபீஸ் 3,000 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 6th வந்து நான் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணேன்னா PPF, அதாவது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட்லி டிடக்டிங் ஃப்ரம் கம்பெனி. இது மந்த்லி வந்து எங்களுக்கு எவ்வளோ எடுப்பாங்க அப்படின்னா 1,800 வந்து நம்மளுக்கு எடுப்பாங்க. ஸோ இயர்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ருபீஸ் 22,000 வந்து நம்ம PPF அக்கௌண்ட்டில் வந்து சேவ் ஆகிருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ். ஸோ மெடிக்கல் இன்சூரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆஃபீஸில் இருந்து டிடெக்ட் பண்ணுவாங்க நம்ம சேலரிலேருந்து. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மாதம் நமக்கு 831 ரூபா நம்ம டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவரேஜ் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு. ஸோ இதில் வந்து நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈச் வந்து கவரேஜ் வந்து நமக்கு 5 lakhs இருக்கும். ஸோ இப்படி தாங்க வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்துட்டு நம்ம மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து எழுதுகிற பிளானும் வந்து நமக்கு வந்து இருக்குது. இந்த மாதிரி வந்து நான் என்னென்ன சேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே வந்து எழுதி வைப்பேன். நம்ம எல்லாமே பண்ணிகிட்ருப்போம். எல்லாமே நான் வந்து மந்த்லி எழுதி வைப்பேன். ஸோ எழுதி வச்சு பழகுங்க. ஸோ கலஞ்சிங்னா பண்ண எவ்ரி மந்த் 500 நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். ஸோ ஜுவல்ஸ் பே பண்ணாலும் ஜுவல்ஸுக்கு நம்ம எழுதி வச்சுருக்கோம். அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தப்போ என்னோடய சிப் அமௌண்ட்டு நான் எழுதி வச்சிருந்தேன்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.